கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணப்பட்ட போது ஆண்டவராகிய கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போனார். பாளையம் புறப்பட்டு போகும்போது பல இடங்களிலே யூதா கோத்திரம் முன்பாக புறப்பட்டு போனது. யூதா என்றால் துதிக்கிறவர்கள். சில இடங்களிலே லேவியர்கள், அதாவது ஆசாரியர்கள் முன்பாக போனார்கள். ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள். அன்பான தேவ ஜனமே, பாளையம் புறப்பட்டு போனபோது, இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனபோது யூதா முன்பாக போனது இல்லை என்றால் லேவி கோத்திரத்தார் முன்பாக போனார்கள். துதிக்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் முன்பாக போனார்கள். ஏனென்றால் ஜெபிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் ஒரு எண்ணம் என்னவென்றால், நான் புறப்பட்டு போகிறேன், எனக்கு முன்பாக கர்த்தர் போய்கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலே சில தடைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு துதித்தலோடு போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போய்கொண்டு தடைகளை உடைத்து போட்டு பாதையை செவ்வாயாக்குவார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வார் என்பதை புரிந்து கொள்ளுவோம், துதிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.